முருகர் வாழக்கூடிய மனம். முருகர் வாழக்கூடிய மனம் ரொம்ப ரொம்ப அழகானதா இருக்கும். முருகர் வந்துட்டாலே நம்ம மனசு அழகா மாறிடும். மனம் அழகானா நம்ம முகமும் அழகாயிடும். "அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு" பெரியவங்க சொல்லுவாங்க. அது மாரி நம்ம முகம் ரொம்ப பிரகாசமா மாறிடும். முருகன் வாழக்கூடிய ஒரு மனம் இல்லையா நம்ம மனம்? அப்போ ரொம்ப ரொம்ப அழகாயிடும். எல்லாருமே முருகன விரும்பி ஏத்துக்கக்கூடியவங்க தான் நம்ப. நம்ம மனசுல தானாவே முருகன நம்ம குடி வச்சிருவோம். ஆனா, முருகனா போய் குடியிருக்கக்கூடிய ஒரு மனம். முருகனா விரும்பி போய் வாழக்கூடிய ஒரு மனம். முருகர் இங்க தான் வாழணும்னு நெனச்சு வாழக்கூடிய ஒரு மனம். அது எந்த மனம்னா, யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு மனம். எல்லாருக்கும் சரிசமமா பார்த்து பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மனம். இவங்க தான் உயர்ந்தவங்க, இவங்க தான் தாழ்ந்தவங்கன்னு நினைக்காத ஒரு குணம் உள்ளவங்க தான் முருகருக்கு ரொம்ப பிடிக்கும். யாருமே ஒரு விஷயம் தெரியாதவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா, அது அவங்க மனசு அறிஞ்சு சொல்லிக் குடுக்கணும். அவங்களுக்கு தேவையானத செஞ்சு குடுக்கணும். பெருந்தன்மையா வாழக்கூடிய மனுஷங்கள தான் முருகருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அந்த மாரி ஒரு மனசுல தான் போய் குடியிருப்பாரு. ஏழையா இருக்கவங்க, ரொம்ப எளியோரா இருக்கவங்க, எதுவுமே தெரியாத இருக்கவங்க, ஒரு படிப்பே இல்லாம, இந்த மாரிலாம் புரியாத இருப்பாங்க பார்த்தீங்களா? கள்ளக்கபடமே இல்லாம. அந்த மாரி மனமெல்லாம் முருகருக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க போய் நிரந்தரமாவே தங்கிருவாரு. ரொம்ப கள்ளங்கபடமே இல்லாம வெள்ளந்தியா இருப்பாங்க. அவங்களெல்லாம் முருகருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காம இருக்கிறவங்க எல்லாரையுமே முருகருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மெல்லாம் விரும்பி ஏத்துக்கிறோம் முருகர. முருகரும் நம்மள விரும்பணும்னா, நாமும் கொஞ்சம் பெருந்தன்மையா இருந்தா ரொம்ப பிடிக்கும். நம்ம இப்ப பெருந்தன்மையா தான் இருக்கோம். ஆனா, நம்ம தாய் தந்தையருக்கு சில சமயம் நம்ம வெறுப்ப காட்டக்கூடாது. அவங்க ஏதாவது தெரியல, புரியலன்னு கேட்கும்போது, நம்ம அத சொல்லிக் குடுக்குறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன்னா, அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா தான் நம்மளுடைய தந்தை முருகர். அதனால, ஒரு விஷயம் நம்ம பெரியவங்களுக்கு தெரியலன்னா, நம்ம சொல்லிக் குடுத்தோம்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அத நம்ம பார்த்து நம்ம முருகரும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும். முருகன் வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடி முருகர் போறாரு. முருகர் பின்னாடி நம்ப போறோம். அப்போ நாமும் ஒரு வழிகாட்டியா இருப்போம். அதுதான் முருகர் விரும்புறாரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.